முதலில் அனைவருக்கும் வணக்கம். இங்கு நாங்கள் 1980-81 ஆண்டு கண்ணங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் ஏறத்தாழ 45 ஆண்டுகள் கழிந்து ஒன்றாக சந்திக்கும் நிகழ்வை நாங்கள் நண்பர்கள் அனைவரும் குடும்பத்துடன் வந்து இங்கே சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி 45 குடும்பங்களை சேர்ந்த நண்பர்கள் இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களில் பயின்ற பல நண்பர்கள் தோழிகள் அவர்களின் வயது மூப்பு காரணமாக மரணமடைந்தால் அவர்களுக்கான இரங்கலையும் நாங்கள் இந்த கூட்டத்தில் தெரிவித்தோம். அதேபோல் எங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் நிறைய பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் இரங்கல் செய்திகளை பதிவு செய்தோம். இன்று எங்களிடையே இருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் பாப்பாயம்மாள் மற்றும் பன்னீர்செல்வம் இருவரும் வந்து எங்களுக்கு சிறப்பு செய்தார்கள். அவர்களில் பாப்பாயம்மா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் 80வது பிறந்தநாள். அந்த பிறந்த நாளையும் நாங்கள் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினோம். இன்று நண்பர்கள் நாங்கள் அனைவரும் 45 வருடங்கள் கழித்து சந்தித்து கொண்டதில் மிகவும் மன மகிழ்ச்சியோடு காணப்படுகிறோம். என் பேர் சத்தியமூர்த்தி. அப்போது வந்து ரொம்ப பாடமெல்லாம் ரொம்ப சிரமமான இது கஷ்டப்பட்டு நாங்கள் படித்தோம். எல்லாமே எங்களுடைய நண்பர்கள் சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் இதுதான். அப்போ வந்து படித்தது அவங்க வந்து எங்களுக்கு வந்து கண்டிஷன் பண்ணி சொன்னாங்கனாக்கா அது வந்து மனசில் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்குது. அதனால் எங்களுடைய நண்பர்கள் கூட்டு முயற்சி இது 45 வருஷம் கழித்து நாங்கள் இந்த நிகழ்வுலாம் நாங்கள் நடத்துகிறோம். இனியும் மேலும் அதை மென்மேலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் நடத்தணும்னு சொல்லி நாங்கள் விருப்பப்படுறோம். டீச்சர்ஸ் பாடம் எடுத்த நினைவுகள்லாம் நாங்கள் வந்து அந்த காலகட்டத்துக்கே போன மாதிரி எங்களுக்கு ஒரு நினைவுகள். நண்பர்களோடு அதெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 6வது 7வது வகுப்பு படிக்கிற வரைக்கும் தரையில் தான் உட்காந்து நாங்கள் இது பண்ணோம். பெஞ்சு டெஸ்க்லாம் எதுவுமே கிடையாது. நண்பர்கள் எல்லாமே நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புஸ்தகம்லாம் வாங்கி நாங்கள் வந்து உதவி பண்ணி படிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாமே இது பண்ணுவோம். அப்போ வந்து ரொம்ப நாங்கள் எல்லாமே ஒரு கூட்டு முயற்சியாக நம்ம சிறப்பாக நாங்கள் வந்து செயல்பட்டோம். நினைவுகள் பார்த்தா கனவு போல தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு கனவுகள். எங்கள் நண்பர் வந்து சத்தியமூர்த்தி ஒசூர்லேருந்து இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணார். அது வந்து நாங்கள் இந்த குழு சார்பாக அவரை நாங்கள் வந்து ரொம்ப பாராட்டுறோம். குமரேசன், கண்ணங்குறிச்சி சேலநகர கூட்டுறவு நான் பணிபுரிஞ்சு இப்போ போன மே மாதம் ஓய்வு பெற்றேன். அதே இந்த மே மாதம் வர்றது எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி. அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய இமயமலையோட பெருசு நான் பார்க்குற சந்தோஷம். என் பசங்களாம் இவ்வளோ நல்லா வந்திருக்காங்கிறது இதை விட பெரிய பேர் வேறு எதுவுமே இல்லை. ஆச்சுங்களா? அவ்வளோதான். கண்ணங்குறிச்சியில் 25 வருஷம் இருந்திருக்கிறேன் நான். 45 வருஷத்துக்கு முன்னால் பார்த்து இப்போ 45 வருஷம் ஆயிடுச்சு. ஆச்சுங்களா? இந்த பசங்க வந்து கூப்பிட்டது எனக்கு அப்படியே வரலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனையில் தான் இருந்தேன். சரி, எங்கேயுமே போகிறது இல்லையா அவ்வளோக்கா, அதனால் வந்துட்டு உடனே போயிடலான்னு தான் நான் பையனை கூட்டிகிட்டு வந்தேன். போயிடலான்னு பார்த்தேன். இவ்வளோ பெரிய அப்படியே உச்சியில் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். இந்த முருகப்பெருமானுடைய அருளாலையும் சுகவனேஸ்வரருடைய அருளாலையும் ஐயா அடையாளமே தெரியும். யாரும் ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் தெரியுது. மற்றவங்க யாரும் மணிவண்ணன் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தையும் பார்த்துக்கிட்டேன். பழனிசாமி ஆசிரியரோட பையன் கணேசன், அது எனக்கு கொஞ்சம் தெரியல. அவ்வளோதான். மற்றபடி அருமையான நிலைமையில் இருக்கிறாங்க. இது போதும். இதுவே பெரிய மகிழ்ச்சி. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படி நான் வந்து பார்க்குறதே இப்போ எனக்கு எப்படா வந்தோம் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதே இல்லாத போயிடுச்சு. வேண்டாம் போகலாமா வேண்டாமா சொல்லிடலான்னு பார்த்து இந்த பசங்க விட்டப்பாடு இல்லை. ஆச்சுங்களா? இப்போ இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர் சொன்னபடி கேட்கணும் இல்லைங்களா? என்ன இருந்தாலும் பசங்களை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணால் தான் அவங்க படிப்பாங்க. சும்மா அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு ஆசிரியரை வருத்தி எடுக்கிறது அவ்வளோ சரியில்லை. பசங்க வந்து துணிஞ்சிக்கிறாங்க. ஒரு அடி போட்டால் கூட திருப்பி போட்டுருவாங்களாட்டுது. அப்படி நிலைமை ஆயிடுச்சு இப்போது. அதனால் ஒழுக்கமாக இருந்து ஒழுக்கமாக நல்லபடியாக நல்ல மாணாக்கரை அப்பா அம்மாவுக்கு பேர், ஆசிரியருக்கு பேர், நாட்டுக்கு பேர் எடுத்துக்கணும். குடும்பத்தோட தனியாக உணவு
ஹலோ, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது. இங்கே பாருங்க, அப்படியே இருங்க.